பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள். இரு மாநிலங்களிலும் இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடக்கம். இரண்டு மாநில தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் காலை 9 மணி முதல் முன்னிலை நிலவரங்கள் வெளியாகும். அரியணையில் அமரும் கூட்டணி பிற்பகலுக்குள் தெரியவரும் என எதிர்பார்ப்பு. மகாராஷ்டிரா ஜார்க்கண்டில் ஆட்சி கட்டலில் அமரப்போவது யார்? இரு மாநிலங்களில் தேர்தல் கருத்து கணிப்புகள் பலிக்குமா பொய்க்குமா? தேர்தல் முடிவுகளை ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ள இரண்டு மாநில மக்கள். தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை ஒட்டி மகாராஷ்டிரா ஜார்க்கண்டில் பலத்த பாதுகாப்பு. இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மாநிலங்களிலும் கூடுதல் பாதுகாப்பு. பிரியங்கா காந்தி போட்டியிட்ட வயநாடு மக்களவை தொகுதியில் இன்று இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. மும்முனை போட்டி நிலவுவதால் தேர்தல் முடிவுகள் மீது பெரும் எதிர்பார்ப்பு. பதினான்கு மாநிலங்களில் 48 சட்டமன்ற தொகுதிகளில் இன்று இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்கு வங்கம், அசாம், பீகாரில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இடையே கடும் போட்டி. மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநிலங்களில் காங்கிரஸ் மேலிட பார்வையாளர்கள் நியமனம். வாக்கு எண்ணிக்கையையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காங்கிரஸ் அறிவிப்பு. மூன்று நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து தாயகம் திரும்பினார் பிரதமர் மோடி. 5 நாள் பயணத்தில் 31 சர்வதேச தலைவர்களை சந்தித்து பேசிய பிரதமர் மோடி. வக்பு வாரிய திருத்த சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல், பேரிடர் நிதி வழங்குவதில் பாரபட்சம் உள்ளிட்டவை குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற திமுக எம்பிக்கள் முழுமையான பங்களிப்பை கொடுக்க வேண்டும். ஒரு தொகுதியை கூட இழக்கக்கூடாது என எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். நெசவாளர்களுக்கு தொழில் வரி விதிக்கும் தமிழக அரசின் முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழ்நாட்டில் நெசவாளர்களின் நிலைமை அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனுடன் திடீர் சந்திப்பு. நயினார் நாகேந்திரன் இல்லத்திற்கு எஸ்.பி. வேலுமணி சென்றதால் அரசியலில் பரபரப்பு. இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டுக்கான பொது விடுமுறை நாட்களை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. மொத்தம் 23 நாட்கள் பொது விடுமுறை தினங்களாக அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் இன்று முதல் 2 நாட்கள் வாக்காளர் சிறப்பு முகாம். கடைசி கட்ட சிறப்பு முகாமை வாக்காளர்கள் பயன்படுத்திக் கொள்ள தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். தமிழகத்தில் 10, 12ஆம் வகுப்புகளுக்கான அரையாண்டு தேர்வு அட்டவணை வெளியீடு. 12ஆம் வகுப்புக்கு டிசம்பர் 9ஆம் தேதியும் 10ஆம் வகுப்புக்கு டிசம்பர் 10ஆம் தேதியும் தேர்வுகள் தொடக்கம். தென்காசி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து உத்தரவு. வரும் 30ஆம் தேதி சனிக்கிழமை பள்ளிகள் செயல்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு. முன்னாள் ஐஜி முருகனுக்கு சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் பிடிவாரண்ட்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து. 2 வாகனத்தின் ஓட்டுநர் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. அதானி நிறுவனங்கள் செய்த முறைகேடு குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழு விசாரணை நடத்த வேண்டும். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல். நெல்லையில் அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் நிர்வாகிகள் இடையே கைகலப்பு. கும்பகோணத்தில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு இடையே வாக்குவாதம். அதிமுக நிர்வாகிகளுடைய ஏற்பட்ட சண்டை அண்ணன் தம்பிக்கு இடையே ஏற்பட்ட சண்டை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். காங்கிரசில் இருக்கும் 4 பேருக்கு 5 கோஷ்டிகள் இருப்பது போல அதிமுகவில் கோஷ்டிகள் கிடையாது என முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி விமர்சனம். தவேகாவின் முதல் மாநாட்டிற்கு நிலம் வழங்கிய நில உரிமையாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு இன்று விருந்து. மாநாட்டிற்கு நிலம் வழங்கியதற்கு நன்றி செலுத்தும் விதமாக விஜய் விருந்து ஏற்பாடு. சென்னை துறைப்பாக்கம் பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய அதிகாரிகள். எதிர்ப்பு தெரிவித்தவர்களை காவல் ஆய்வாளர் தாக்கும் வீடியோ இணையத்தில் வைரல். ராமநாதபுரத்தில் மழை பாதிப்பு குறித்து கண் துடைப்பிற்காக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆய்வு செய்ததாக குற்றச்சாட்டு. தகுதி இல்லாதவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதம். எதுவுமே குடுக்கல. இப்ப வந்து அவனுக்கு குடுக்குறாங்க. வீடு பூரா தண்ணி. இப்பதான் அள்ளி ஊத்திட்டு நாங்க வரோம். 3 நாளா கிடையாது கிடக்குறான். எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. இந்த வீட்டை கட்டி கொடுங்க. வீட்டை போய் பாருங்க. அமைச்சர் வந்து எங்களுக்கு எதுவுமே குடுக்கல. வந்தவங்களுக்கு தான் குடுத்துட்டு போனாரு. பொருள் எல்லாம் எங்களுக்கு வேணும். இந்த வீட்டை மட்டும் எங்களுக்கு கட்டி கொடுத்தாரு. திருச்சி அருகே காவிரி ஆற்றங்கரையில் மீண்டும் ஒரு ராக்கெட் லாஞ்சர் கண்டெடுப்பு. ஆற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தவரின் வலையில் ராக்கெட் லாஞ்சர் சிக்கியதாக தகவல். சேலம் மாவட்டம் வாய்க்கால் பட்டறை அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த காரில் திடீர் தீ விபத்து. புகை வருவதை கண்டதும் காரை ஓட்டிய கர்ப்பிணி தனது மகளுடன் வெளியேறியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றவரை துரத்திய காட்டு யானை. ராக்கோடு சாலையில் காரை சேதப்படுத்திய ஒற்றை காட்டு யானையால் பரபரப்பு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 4 வயது மகனை கட்டி அணைத்தபடி கல்லுக்குழியில் குதித்து பெண் தற்கொலை. மன உளைச்சலில் குடும்ப பெண் விபரீத முடிவு. தடை செய்யப்பட்ட இரட்டை மடிவலை பயன்படுத்தி மீன் பிடித்தது குறித்து ராமநாதபுரம் மீனவர் மீது வழக்கு பதிவு. மீன்வளத்துறை அதிகாரியிடம் திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதம். அது
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ஏற்கனவே உள்ள சிமெண்ட் சாலை மீது கலவையை கொட்டி புதிய சாலை போல் புதிய மோசடி. இரவோடு இரவாக நடைபெற்ற தில்லாலங்கடி வேலை. கேரள மாநிலம் பாலக்காடு கொடுவாயூரில் நிகழ்ந்த சாலை விபத்தில் தம்பதி உயிரிழப்பு. கார் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியானது. கேரள மாநிலம் கொல்லம் சாத்தனூரில் திடீரென பூமியை பிளந்து கொண்டு ஆர்ப்பரித்த தண்ணீர். திடீரென உடைந்த ராட்சத குழாயால் வெள்ளக்காடான சாலை. இந்தியாவின் வளர்ச்சிக்கு தேசம் முதலில் என்ற உணர்வு அவசியம். விலை மதிப்பற்ற மரபுகளை வலுப்படுத்த வேண்டும் என குடியரசுத் தலைவர் பேச்சு. மணிப்பூருக்கு மேலும் 10,000 ராணுவ வீரர்களை அனுப்ப மத்திய அரசு முடிவு. மணிப்பூர் மாநில தலைமை பாதுகாப்பு ஆலோசகர் குல்தீப் சிங் தகவல். தலைநகர் டெல்லியின் 113 நுழைவு வாயில்களிலும் சோதனை சாவடிகள் அமைக்க வேண்டும். காற்று மாசை குறைக்க வாகன கட்டுப்பாட்டை கடுமையாக்க டெல்லி அரசு மற்றும் காவல்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. போர் திசை மாறுவதாக உக்ரைனுக்கு ஆயுத உதவி செய்யும் நாடுகளுக்கு புதின் எச்சரிக்கை. ரஷ்யாவின் மிரட்டலுக்கு ஸ்வீடன் அஞ்சாது என அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் பதிலடி. சீனா மாஸ்டர் பேட்மிண்டனில் சாத்விக் சிராக் ஜோடி அரையிறுதிக்கு தகுதி. ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் லக்ஷயா சென் அதிர்ச்சி தோல்வி. ப்ரோ கபடியில் யூபி யோதாசிடம் தமிழ் தலைவாஸ் படுதோல்வி. ஜெய்ப்பூர் அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணி வெற்றி. மேட்ச் பிக்சிங்கில் ஈடுபட்ட நைஜீரிய டென்னிஸ் வீரர்கள் 3 3 ஆண்டுகள் தடை. 3 பேருக்கும் தலா 8,5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சர்வதேச டென்னிஸ் அமைப்பு உத்தரவு.